ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஊழியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க யோசிக்கலாம், நான் சபையில இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு வருஷம் இதை செய்யறேன் அதை செய்யறேன், ஒன்னும் நடக்கலேன்னு யோசிக்கலாம். உங்களை பார்த்து சொல்றேன், ஐயா, மனிதன் பார்க்கறத போல நீங்க பார்க்காதீங்க. தேவ ராஜ்யம் வித்தியாசமாக புழங்குகின்றது. நீங்கள் ஒருவேளை உங்கள் கண்கள் மூலமாக உங்களுடைய தாக்கத்தை நீங்க பார்க்கலனா கூட, அங்க பரலோக ராஜ்யத்துல நீங்க போய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களை பலர் வந்து கை கொடுத்து, ஐயா, நீங்க ஊழியம் செய்ததுக்காக நன்றி, நீங்க அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் இருந்தனால என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட்டான், என்னுடைய மகன் ஞானஸ்தானம் பெற்றான், நீங்க அந்த யூத் ஊழியத்தில் நீங்க ஈடுபட்டனால என்னுடைய வாலிப பையன் இயேசுவை கெட்டியா பிடிச்சிட்டான், ஐயா, நீங்க வண்டி ஓட்டி என்ன சபை கொண்டதுனால எனக்கு காசு இல்லைனாலும் சபைக்கு வந்து தேவனை நான் அறிஞ்சு கொண்டேன், தேவனை நான் கெட்டியா பிடிச்சிட்டேன். சபையில் ஊழியத்தில் ஈடுபடுகின்ற யாரா இருந்தாலும் நிச்சயமாக இந்த பூமிக்கு மாத்திரம் தாக்கம் இல்லை, நித்தியத்துக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி நீங்கள் நித்தியமாக பெறப்போகின்ற அந்த அற்புதமான தேவனுடைய பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதற்காக தான் பவுல் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், இதற்காக தான் சீஷர்கள் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஏன்? இந்த பூமிக்காக இல்ல, இந்த தற்காலிகமான உலகத்திற்காக இல்ல, வரப்போகின்ற ராஜ்யத்திற்காக நான் ஒரு முதலீடு செய்யணும், வரப்போகின்ற ராஜ்யத்திற்காக என்னோட வாழ்க்கையை நான் எப்படியாவது தத்தம் செய்யணும் என்ற ஒரு விருப்பத்தோடு அவர்கள் ஊழியம் செய்த பொழுது தேவன் அவர்கள் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டினார்.